Hello friends, welcome to Adobe Dreamweaver Tamil tutorial part 21. நான் சீனு. போன கிளாஸ்ல லேஅவுட்ஸ் எல்லாம் பத்தி நான் சொல்லியிருந்தேன். இந்த கிளாஸ்ல நம்ம ஹெட்டருக்கும் ஃபூட்டருக்கும் தகுந்த மாதிரி எப்படி லேஅவுட்ஸ் எல்லாம் ரெடி பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஹெட்டருக்கான லேஅவுட்ஸ் போன கிளாஸ்லயே செஞ்சு முடிச்சிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா சும்மா சிம்பிளா நான் இதுக்கு டிசைனிங் கொடுத்திருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கு. நீங்க கிரியேட் பண்றது நிறைய கண்டென்ட் வர மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட அதாவது நீங்க கிரியேட் பண்ண டேபிள் வந்து ஒவ்வொரு டைமும் போயிட்டு இந்த டேபிள் கொடுத்துட்டு புதுசா நீங்க கிரியேட் பண்ண தேவையில்ல. நீங்க இதே மாதிரி டேபிள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் காலம்ல வச்சுட்டு டேப் கொடுத்தா போதும். பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய டேப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மினிமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் மெனுஸ் எல்லாம் எழுதுகிற மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே லாஸ்ட் கருத்தை பார்த்தோன்னா ஃபூட்டருக்காக யூஸ் பண்ணுறேன். இப்போ நாங்கள் வந்து ஃபூட்டர் எழுதிடுறேன். காப்பிரைட் ஃபர்ஸ்ட் வந்து காப்பிரைட் எழுதுகிறேன். காப்பிரைட் நான் சும்மா வந்து என்எம்ஏ மட்டும் போட்டு கிரியேட் பண்ணுவேன். CHD காப்பிரைட் 2013 அப்படின்னு கொடுக்குறேன். கீழே வந்து வெப் டிசைனட் பை அப்படின்னு போட்டு சீனு ஆப் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு சென்டரில் கொடுத்துட்றேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கேட்கும், நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ வந்து இது வந்து பார்த்தோன்னா ஃபோட்டோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோ கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிஜி அப்படின்னு இருக்கும், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஃபோட்டோ வந்து எப்பயுமே அவ்வளோவா கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தால் போதும். ஸோ நான் கொஞ்சம் ரொம்ப லைட்டான கலர் யூஸ் பண்ணுறேன். லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டெக்ஸ்ட் கலரையும் நான் மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து சைஸ் வந்து செலக்ட் பண்ணி நம்ம சைஸ் என்னென்னமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர் கொடுக்குறேன். இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கேட்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்டரும் ஃபுட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இந்த CSS பற்றி நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். சாரி, இதை நான் தெரியாத எழுத்துட்டு வந்துட்டேன். அந்த CSS பற்றி நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தோன்னா அது வர கிளாஸில் நான் வந்து அதை பற்றி நல்லா தெளிவாக சொல்கிறேன். அதாவது தனியாக ஒரு கிளாஸ் போட்டு இப்போதைக்கு நம்ம ஹெட்டருக்கும் ஃபுட்டருக்கும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ மெனுஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு லேஅவுட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். அடுத்த கிளாஸில் மெனுஸ்க்கு நம்ம ரொம்ப டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோன்னா இங்கே ஃபுட்டர் இங்கே ஹெட்டர் கொடுத்துட்டேன். இது வந்து சும்மா ஒரு டைட்டில் மாதிரி. இந்த இடம் பார்த்தோன்னா நான் மெனுஸ்க்காக இது பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் இமேஜஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். அதாவது முன்ன வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தேன்ல அந்த மாதிரி ஒரு கான்டென்ட் வந்து இமேஜுக்காகவும் இன்னொன்று வந்து சும்மா ஒரு நியூஸ்க்காகவும் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்னொரு டேப் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தோன்னா நான் ஒவ்வொன்றும் அதாவது நான் லாஸ்ட்டில் கிளிக் வச்சு டேப் கொடுத்தோன்னா இன்னொன்று வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இங்கே ஏற்கனவே ஃபோட்டோ கிரியேட் பண்ணதுனால அது வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் டேரெக்டாக இதிலேருந்து இதை கூட நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அதில் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து நார்மல் கலர் கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து மெனுக்கும் இது வந்து சும்மா ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸ் மாதிரி எழுதுறதுக்காகவும் இங்கே பார்த்தோன்னா நம்மளோட இமேஜஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண மாதிரி. நீங்கள் வந்து இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. CSS பற்றி நான் சொல்லிட்டதுனால நம்ம ஒவ்வொன்றும் அப்புறம் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம CS தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.